ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் இந்த தர்ப்பப்பாயில் உட்கார்ந்து பெரிய பெரிய ரிஷிமார்கள் மகான்கள் இவங்கெல்லாம் வந்து தியான நிலையில் இருக்கும்போது ஆதி காலத்தில் கோரப்பாய் இல்லாத காலங்களில் தர்ப்பப்பாய் பின்னி அதில் உட்கார்ந்து தியானம் செய்வாங்க. அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தர்ப்பப்பிள்ளை யார், எந்த கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 நவகிரகத்தில் கேது தான் தர்ப்பப்பிள்ளுடைய கிரகம். யார் ஜாதகத்தில எல்லாம் நம்மளுக்கு கேதுவுடைய திசா புத்திகள் நடக்குதோ அவங்க தர்ப்பப்பிள்ளை பாராயணம் பண்ணுறதுக்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் வச்சாங்க. அப்போ கேது என்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது என்பது மோட்சகாரகன். அப்போ மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னோர்களுக்கு அந்த கேதுவுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் கேது என்பது ஞானம் ப்ளஸ் மோட்சம். இது ஆதி காலத்தில் பாரம்பரியமாக இருக்குது. சாமியவே காப்பாற்றுறதுக்கு தர்ப்பப்பிள்ளை தான் சாட்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணம் பிடிக்குது. கிரகணம் பிடிக்கும்போது சாமி கோயிலில் எவ்வளவு சக்தி இருக்குது, அந்த சக்தியெல்லாம் அந்த கிரகண தோஷம் வந்தால் சாமிகிட்ட இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் பிரபஞ்சம் இழுத்துருங்கிறதுக்காகத்தான் தர்ப்பப்பிள்ளை எடுத்து சாமியுடைய கருவறைக்குள்ளே போட்டு சாமியோட சக்தியை குறையில்லாமல் நிறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக வச்சு அன்னைக்கு கொஞ்சம் நேரம் சாமிக்கே அந்த விடுதலை, அதாவது வந்து ஒரு சிறை மாதிரி போட்டு கிராணம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் அந்த சாமிக்கு எல்லா அபிஷேகம் யாகம் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த தர்ப்பப்பிள்ளுடைய சக்தி அந்த சாமியோட சக்தியை குறைவிடாமல் வச்சுருக்குமா. பெரிய பெரிய கொடிக்கம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா கிராணம் பிடிச்சிருக்கும்போது அந்த தர்ப்பப்பிள்ளை கொடிக்கம்பத்தை சுற்றி கட்டிடுவாங்க. அப்போ இதெல்லாம் எதற்காக அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா, ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி இழுத்துட்டு போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் தர்ப்பப்பிள்ளை பாராயணம் பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றியிருக்காங்க. இந்த மாதமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் கிராணத்தன்னைக்கு வெளியில் வரக்கூடாதும்பாங்க, அதில் வந்து தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் தர்ப்பப்பிள்ளை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு வைப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிராணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க உணவே சாப்பிடுவாங்க. அப்போ அந்த தண்ணிக்கே பாதுகாப்பு அந்த தர்ப்பப்பிள்ளை தான். இப்போ அந்த காலத்தில் அப்போ முன்னோர்களுக்கெல்லாம் இந்த கையில் தர்ப்பை கொடுத்து ஒரு பிராமணர் பிண்டம் கொடுக்க போகும்போது அவர் கையில் என்ன எடுத்துகிட்டு போகிறான்னு பாருங்கள். அவர் தர்ப்பப்பிள்ளை கையில் வச்சுருப்பார். அப்போ அவர் கேது, அதனால தான் ஞானம், அவங்க தான் மோட்சம். அதனால தான் பிராமணர்கிட்ட போய் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்திலேயே இந்த கேது என்பது ஞானகாரகன், அதை கொண்டு வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க.